வெல்கம் டு ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோவில் ஆசிரியர்கள் பள்ளியில் காலை பிரேயர் தொடங்கி மாலை வீடு திரும்பும் வரை வகுப்பறையில் மாணவர்களுடன் பேசும் அனைத்து வாக்கியங்களும் அடங்கிய முழுமையான வீடியோவை பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இது பார்ட் 2. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ரீடிங் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்தும் சொற்றொடர்களை பார்க்கலாம். இப்போது வாசிப்பு பயிற்சி நேரம். இட்ஸ் ரீடிங் ப்ராக்டிஸ் டைம். உங்கள் பாடப்புத்தகத்தை 10 பக்கம் திறக்கவும். ஓப்பன் யுவர் டெக்ஸ்ட் புக் டு பேஜ் நம்பர் 10. புத்தகத்தை பார்த்து கொண்டு எனக்கு பின்தொடர்ந்து வாசிக்கவும். லுக் அட் த புக் அண்ட் ஃபாலோ மீ. நான் முதலில் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் மீண்டும் வாசிக்க வேண்டும். I will read first, then you will repeat. ஒவ்வொருவரும் முறைப்படி உங்கள் வரிகளை வாசிக்கவும். One by one, read your lines. எந்த வார்த்தையையும் தவற விடாதீர்கள். Don't skip any words. வாசிக்கும்போது சரியான நிறுத்தக் குறிகளை பின்பற்றுங்கள். Use proper punctuation while reading. மற்றவர்கள் வாசிக்கும்போது கவனமாக கேளுங்கள். Listen when others are reading. சரியான உச்சரிப்புடன் வாசிக்கவும். Read with correct pronunciation. மிக நன்று, நீங்கள் அனைவரும் நன்றாக வாசித்தீர்கள். Very good. You all read well. உங்கள் வாசிப்பில் முன்னேற்றம் தேவை. You need to improve your reading. தினமும் வாசிப்பு பயிற்சி செய்யுங்கள். Practice reading every day. வாசிப்பது உங்கள் ஆங்கிலத்தை மேம்படுத்த உதவும். Reading helps to improve your English. தவறில்லாமல் வாசிக்க முயற்சி செய்யுங்கள். Try to read without mistakes. உணர்வுடன் வாசிக்கவும். Read with expression. வாசிக்கும்போது அவசரப்படாதீர்கள். Don't rush while reading. நிறுத்தக் குறிகளை பின்பற்றுங்கள். Follow the punctuation marks. தவறு செய்தால் திருத்தி மீண்டும் வாசிக்கவும். If you make a mistake, correct it and read again. கரும்பலகை எழுதும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் சொற்றொடர்களை இப்போது பார்க்கலாம். பலகையை நோக்கி பாருங்கள். Look at the blackboard. நான் பலகையில் எழுதப் போகிறேன். I am going to write on the blackboard. நான் என்ன எழுதப் போகிறேன் என்பதை கவனமாக பாருங்கள். Watch carefully what I am writing. பலகையில் இருந்து எழுதிக் கொள்ளுங்கள். Copy down from the blackboard. பலகையில் வரையவோ கோடு வைக்கவோ கூடாது. Don't scribble on the blackboard. முதலில் பலகையை சுத்தம் செய்யட்டுமா? Let me clean the blackboard first. பலகையை யார் சுத்தம் செய்வீர்கள்? Who will clean the blackboard? தூசி பொழிப்பை டஸ்டர் கொண்டு வாருங்கள். Bring the duster.
பலகையை நன்றாக சுத்தம் செய்யுங்கள். Clean the board properly. தேவையில்லாமல் பலகையில் படம் வரையக்கூடாது. Don't draw pictures on the blackboard unnecessarily. பலகையில் அழகாக எழுதுங்கள். Write neatly on the board. பலகையை மறைக்காதீர்கள். Don't block the board. பலகையில் வந்து எழுதுங்கள். Come and write on the board. சரியான சாகை குச்சியை பயன்படுத்துங்கள். Use the correct chalk. புதிதாக எழுதும் முன் நன்றாக அழிக்கவும். Erase properly before writing new. வகுப்பறை சுத்தம் பற்றிய பொதுவான வாசகங்களை இப்போது பார்க்கலாம். வகுப்பறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். Keep the classroom clean. தரையில் காகிதங்களை வீசக்கூடாது. Don't throw papers on the floor. குப்பையை குப்பை தொட்டியில் போடுங்கள். Put the waste in the dustbin. உங்கள் புத்தகங்களை நன்றாக ஒழுங்குபடுத்துங்கள். Arrange your books properly. மேசைகளிலும் சுவர்களிலும் கிறுக்கக்கூடாது. Don't scribble on the desks and walls. தயவு செய்து வகுப்பறையை சுத்தம் செய்ய எனக்கு உதவுங்கள். Please help me clean the classroom. தரையை அழகாக இடுங்கள். Sweep the floor neatly. பலகையை நன்றாக சுத்தம் செய்யுங்கள். Clean the blackboard properly. நாற்காலிகளையும் மேசைகளையும் ஒழுங்காக அடுக்குங்கள். Arrange the chairs and tables properly. ஜன்னல்களையும் அலமாரிகளையும் தூசி பொழியுங்கள். Dust the windows and shelves. நாம் வகுப்பறையை எப்போதும் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் வைத்திருக்க வேண்டும். We should keep our classroom neat and tidy. சுத்தமாக வைத்திருப்பது அனைவரின் பொறுப்பு. Cleanliness is everyone's responsibility. சுத்தமான வகுப்பறை நம்மை நன்றாக படிக்க உதவும். A clean classroom helps us study better. வகுப்பறைக்கு அழுக்கு பொருள்களை கொண்டு வரக்கூடாது. Don't bring dirty things to the classroom. சுத்தம் செய்ய உதவும் மாணவர்களை பாராட்டுங்கள். Appreciate those who help in cleaning. தனிப்பட்ட சுத்தம் குறித்து சொல்லும்போது ஆசிரியர்கள் பயன்படுத்தும் சொற்றொடர்களை இப்போது பார்க்கலாம். எப்போதும் உங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். Always keep yourself clean. உங்கள் நகங்களை தவறாமல் வெட்டுங்கள். Trim your nails regularly. உங்கள் முடியை நன்றாக சீவுங்கள். Comb your hair properly. தினமும் குளிக்க வேண்டும். Take a bath every day. சாப்பிடும் முன் கைகளை கழுவுங்கள். Wash your hands before eating. கழிவறையை பயன்படுத்திய பிறகு கைகளை நன்றாக கழுவுங்கள். Wash your hands after using the toilet.
சுத்தமான மற்றும் ஒழுங்கான உடைகளை அணியுங்கள். Wear clean and neat clothes. தும்பும்போது அல்லது இருமும்போது துணியை பயன்படுத்துங்கள். Use a handkerchief while sneezing or coughing. உங்கள் காலணிகளை துலக்கி சுத்தமாக வைத்திருங்கள். Keep your shoes polished and clean. சீவல்கள், துணிகள், நீர் பாட்டில்களை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. Do not share combs, handkerchiefs or water bottles. தனிப்பட்ட சுத்தம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். Personal hygiene keeps you healthy. சுத்தமாக இருக்கும் குழந்தைகள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். Clean children are smart children. அழுக்கு கை உங்களை நோய்படுத்தும். Dirty hands can make you sick. தினமும் இருமுறை பல்லை துலக்கும் பழக்கம் முக்கியம். Brushing your teeth twice a day is important. உங்கள் கைகளை அல்லாமல் டிஷ்யூ அல்லது துணியை பயன்படுத்துங்கள். Use a tissue or handkerchief, not your hands. பள்ளி பாதுகாப்பு விதிகள் பொதுவானவை தொடர்பாக ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்களை இப்போது பார்க்கலாம். பள்ளிக்குள் எப்போதும் நடக்க வேண்டும், ஓடக்கூடாது. Always walk, don't run inside the school. மற்றவர்களை தள்ளவும் இழுக்கவும் கூடாது. Don't push or pull others. படிக்கட்டில் கவனமாக செல்லுங்கள். Use the staircase carefully. வகுப்பறையில் விளையாடக்கூடாது. Do not play in the classroom. கூர்மையான பொருள்களிலிருந்து விலகி இருங்கள். Stay away from sharp objects. தேவையில்லாமல் மின்சார சுவிட்சுகளை தொடக்கூடாது. Do not touch electric switches unnecessarily. வகுப்பில் இருந்து வெளியே செல்லும்போது வரிசையாக செல்லுங்கள். Stand in a line while leaving the class. பாலக்கட்டையில் ஓடக்கூடாது அல்லது தாவக்கூடாது. Do not run or jump in the corridor. பள்ளியில் நுழையவும் வெளியே செல்லவும் பிரதான கதவையே பயன்படுத்துங்கள். Always use the main gate to enter or exit. விளையாட்டு மைதானத்தில் பாதுகாப்பாக விளையாடுங்கள். Play safely in the playground. நண்பர்களுடன் சண்டை போடக்கூடாது அல்லது வாக்குவாதம் செய்யக்கூடாது. Don't fight or argue with your friends. யாராவது காயமடைந்தால் ஆசிரியரிடம் உடனே சொல்லுங்கள். Report to the teacher if someone is hurt. ஆபத்தான பொருள்கள் ஏதேனும் காணப்பட்டால் உடனே ஆசிரியரிடம் சொல்லுங்கள். If you see any dangerous object, inform your teacher. பரிச்சயமில்லாதவர்களிடமிருந்து எதையும் சாப்பிடக்கூடாது. Don't eat anything from strangers. பள்ளி நேரத்தில் எப்போதும் பள்ளி வளாகத்துக்குள் இருக்க வேண்டும். Always stay inside the school campus during school hours. விதிகளை பின்பற்றுங்கள். Follow the rules. கடுமையாக விளையாடக்கூடாது. Don't play rough. பாதுகாப்பே முதன்மை. Safety first. மாணவர் உடல்நல பிரச்சனை ஏற்பட்டால் ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்களை இப்போது பார்க்கலாம். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? Are you feeling sick?
உங்களுக்கு என்ன ஆயிற்று? வாட் ஹேப்பன் டு யூ? தலைவலி இருக்கிறதா? டு யூ ஹாவ் அ ஹெட்டேக்? வயிற்று வலி இருக்கிறதா? டு யூ ஹாவ் அ ஸ்டொமக் ஏக்? உங்களுக்கு மயக்கம் வருகிறதா? டு யூ ஃபீல் டிஸி? நீங்கள் களைப்பாக தெரிகிறீர்கள், சிறிது ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். யூ லுக் டயர்ட், டேக் சம் ரெஸ்ட். நீங்கள் மருத்துவ அறைக்கு செல்ல விரும்புகிறீர்களா? டு யூ வாண்ட் டு கோ டு த சிக் ரூம்? உங்கள் பெற்றோருக்கு தகவல் சொல்லட்டுமா? ஷால் ஐ இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ்? கொஞ்சம் தண்ணீர் குடித்து அமைதியாக அமருங்கள். ட்ரிங்க் சம் வாட்டர் அண்ட் சிட் குவைட்லி. காய்ச்சல் இருந்தால் பள்ளிக்கு வர வேண்டாம். டோன்ட் கம் டு ஸ்கூல் இஃப் யூ ஹாவ் அ ஃபீவர். இருமும்போது அல்லது தும்பும்போது உங்கள் வாயை மூடுங்கள். கவர் யுவர் மவுத் when you cough or sneeze. சுத்தமாக இருப்பது மிகவும் முக்கியம். Maintaining hygiene is important. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்கள். Eat healthy food. உணவு தவறவிடாதீர்கள். Don't skip your meals. வீட்டுப்பாடம் திருத்தும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் சொற்றொடர்களை இப்போது காணலாம். உங்கள் வீட்டுப்பாடத்தை சரிபார்க்கும் நேரம் இது. It's time to check your homework. உங்கள் வீட்டுப்பாடம் நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Bring your homework notebook. உங்கள் நோட்டு புத்தகத்தை மேசையில் திறந்து வையுங்கள். Keep your notebook open on the desk. ஒவ்வொருவருடைய வீட்டுப்பாடத்தையும் முறையே சரிபார்க்கிறேன். I will check everyone's homework one by one. நான் சரிபார்க்கும்போது அமைதியாக இருங்கள். Sit quietly while I check. மிகவும் நன்றாக, உங்கள் வீட்டுப்பாடம் முழுமையாக உள்ளது. Very good, your homework is complete. நீங்கள் வீட்டுப்பாடத்தை அழகாக செய்துள்ளீர்கள். You have done your homework neatly. நீங்கள் வீட்டுப்பாடத்தை செய்யவில்லை. You missed doing the homework. நீங்கள் எழுத்துப்பிழை செய்துள்ளீர்கள். You have made spelling mistakes. நீங்கள் இதை திருத்தி நாளை கொண்டு வர வேண்டும். You must correct this and bring it tomorrow. தயவு செய்து உங்கள் நோட்டு புத்தகத்தை எனக்கு காண்பிக்கவும். Please show me your notebook. ஏன் வீட்டுப்பாடத்தை செய்யவில்லை? Why didn't you do your homework? எப்போதும் உங்கள் வீட்டுப்பாடத்தை நேரத்திற்கு முன் செய்யுங்கள். Always complete your homework on time. சுத்தமும் அழகாக எழுதுவதும் முக்கியம். Neatness is also important. சந்தேகம் இருந்தால் பள்ளி முடிந்த பிறகு என்னை கேளுங்கள். If you have doubts, ask me before leaving school. வீட்டில் திருத்தங்களை செய்யுங்கள். Do the corrections at home.
வீட்டு பாடத்தை தினமும் கொண்டு வாருங்கள். Bring your homework daily. உங்கள் வீட்டு பாடத்தை முறையாக எழுதுங்கள். Write your homework properly. திருத்திய நோட்டை புத்தகத்தை நாளை ஒப்படையுங்கள். Submit your corrected notebook tomorrow. வீட்டு பாடம் அறிவிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் சொற்றொடர்களை இப்போது பார்க்கலாம். உங்கள் வீட்டு பாடத்தை எழுதும் நேரம் இது. It's time to note down your homework. உங்கள் வீட்டு பாடம் நோட்டு புத்தகத்தை எடுங்கள். Take out your homework notebook. மேலே இன்றைய தேதியை எழுதுங்கள். Write today's date on top. வீட்டு பாடத்தை கவனமாக கேளுங்கள். Listen carefully to the homework. நான் இப்போது வீட்டு பாடத்தை சொல்லப் போகிறேன். I will say the homework now. இந்த வார்த்தைகளின் அர்த்தங்களை மனப்பாடம் செய்யுங்கள். Learn the meanings of these words. ஐந்தாம் பக்கத்தில் உள்ள பயிற்சிகளை முடிக்கவும். Complete the exercise on page number 5. பதில்களை உங்கள் நோட்டில் எழுதுங்கள். Write the answers in your notebook. இன்றைய பாடத்தை வீட்டில் மறுபரிசீலனை செய்யுங்கள். Revise today's lesson at home. வாசிப்பும் எழுதுவதும் பயிற்சியும் செய்யுங்கள். Practice reading and writing. உங்கள் வீட்டு பாடத்தை நாளை ஒப்படையுங்கள். Submit your homework tomorrow. உங்கள் வீட்டு பாடத்தை செய்ய மறந்து விடாதீர்கள். Don't forget to complete your homework. பெற்றோர் வீட்டு பாடத்தில் கையெழுத்திட வேண்டும். Parents must sign the homework. வீட்டு பாடம் செய்யாதவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படும். Those who fail to do homework will lose marks. உங்கள் வீட்டு பாடத்தை அழகாக செய்யுங்கள். Do your homework neatly. சரியான எழுத்துக்களுடன் எழுதுங்கள். Write with correct spelling. படங்களையும் நிறைவு செய்யுங்கள். Complete the diagrams too. உச்சரிப்பு டிக்டேஷன் தேர்வுக்காக கற்றுக்கொள்ளுங்கள். Learn for dictation test. நோட்டு புத்தகத்திலிருந்து பக்கங்களை கிழிக்காதீர்கள். Do not tear pages from the notebook. சாங் டைம் ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் சொற்றொடர்களை இப்போது பார்க்கலாம். இப்போது பாடல் நேரம். It's song time now. நாம் ஒரு அழகான பாடலை பாடலாம். Let's sing a beautiful song. நன்றாக உட்கார்ந்து தயாராகுங்கள். Sit properly and get ready. முதலில் இசையை கவனமாக கேளுங்கள். Listen to the tune first. நான் முதலில் பாடுகிறேன், பிறகு நீங்கள் பாடுங்கள். I will sing first, then you repeat. என்னுடன் சேர்ந்து பாடுங்கள். Sing together with me.
உறக்கமாகவும் தெளிவாகவும் பாடுங்கள். Sing loudly and clearly. அலறாமல் மென்மையாகவும் அழகாகவும் பாடுங்கள். Don't shout, sing softly and nicely. பாடலை ரசிக்கவும். Enjoy the song. இசையின் ஓசைக்கு ஏற்ப கைத்தட்டுங்கள். Clap your hands with the rhythm. மிகவும் நல்ல பாடல், நன்றாக செய்தீர்கள். Very good singing, well done. இந்த பாடலை தினமும் பயிற்சி செய்யுங்கள். Practice the song daily. அடுத்த முறையில் தவறில்லாமல் பாட முயற்சி செய்யுங்கள். Next time, try to sing without mistakes. பாடுவது உங்களை மகிழ்ச்சியாகவும் தன்னம்பிக்கையுடனும் ஆக்கும். Singing makes you happy and confident. செயல் நடைசாட்டுடன் பாடுங்கள். Sing with actions. பாடும்போது பேசாதீர்கள். Don't talk while singing. ஆசிரியரின் செயலை பின்பற்றுங்கள். Follow the teacher's action. இசையை கவனமாக கேளுங்கள். Listen to the music carefully. கதை ஆரம்பிக்கும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் சொற்றொடர்களை இப்போது பார்க்கலாம். இப்போது கதை நேரம். It's story time now. அமைதியாக உட்கார்ந்து கவனமாக கேளுங்கள். Sit quietly and listen carefully. நான் உங்களுக்கு ஒரு கதையை கூறப்போகிறேன். I am going to tell you a story. நீங்கள் அனைவரும் கேட்க தயார் இல்லையா? Are you all ready to listen? ஒரு காலத்தில் அங்கே வாழ்ந்து வந்தார். Once upon a time there lived. படங்களை பார்த்து கதையை கற்பனை செய்யுங்கள். Look at the pictures and imagine the story. ஆர்வத்துடன் கதையை கேளுங்கள். Listen to the story with interest. உங்களுக்கு புரியவில்லை என்றால் என்னை கேளுங்கள். If you don't understand, ask me. அடுத்ததாக என்ன நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? What do you think will happen next? உங்களுக்கு கதை பிடித்ததா? Did you like the story? இந்த கதையின் பாடம் என்ன? What is the moral of the story? யாராவது மீண்டும் கதையை சொல்லலாமா? Can anyone retell the story? இந்த கதை நமக்கு நல்ல பாடம் புகட்டுகிறது. This story teaches us a good lesson. கதையின் நற்குறிப்பை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள். Always remember the message of the story. கதையின் பிறகு கேள்வி கேளுங்கள். Ask questions after the story. சிந்தித்து பதில் கூறுங்கள். Think and answer. நான் கதை சொல்லும்போது பேசாதீர்கள். Don't talk while I am telling the story.
தேர்வு ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். தேர்வு அறையில் அமைதியாக இருங்கள். Keep silence in the exam hall. உங்கள் இடங்களில் நன்றாக உட்காருங்கள். Sit in your places properly. உங்கள் பேனா, பென்சில், அழிப்பான் மற்றும் அளவை கருவி தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். Keep your pen, pencil, eraser and scale ready. தேர்வின் போது பேசக்கூடாது. No talking during the exam. முதலில் உங்கள் பெயரும் ரோல் எண்ணையும் எழுதுங்கள். Write your name and roll number first. சரியான கேள்வித்தாள் கிடைத்ததா என சரிபார்க்கவும். Check whether you got the correct question paper. கேள்விகளை நன்றாக படிக்கவும். Read the questions carefully. தெரிந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள். Answer all the questions you know. மற்றவர்களிடமிருந்து நகல் எடுக்காதீர்கள். Don't copy from others. சந்தேகம் இருந்தால் கையை உயர்த்துங்கள். If you have any doubt, raise your hand. நண்பர்களிடம் உதவி கேட்காதீர்கள். Don't ask your friends for help. அழகாகவும் தெளிவாகவும் எழுதுங்கள். Write neatly and legibly. உங்கள் நேரத்தை சரியாக நிர்வகிக்கவும். Manage your time properly. இப்போது எழுதுவதை நிறுத்துங்கள். Stop writing now. உங்கள் பதில் பத்திரங்களை ஒப்படையுங்கள். Submit your answer sheets. உங்கள் ரோல் எண்ணை எழுத மறந்து விடாதீர்கள். Don't forget to write your roll number. தேர்வு அறையை அமைதியாக விட்டு வெளியே செல்லுங்கள். Leave the exam hall quietly. உங்கள் பைகளை தேர்வு அறைக்கு வெளியே வையுங்கள். Keep your bags outside the exam hall. தவறான முறைகளை பயன்படுத்தாதீர்கள். Don't use unfair means. உங்களால் முடிந்த சிறந்த முயற்சியை செய்யுங்கள். Do your best. அமைதியாகவும் கவனமாகவும் இருங்கள். Stay calm and focused. முடிவுகளை அறிவிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். இன்று உங்கள் தேர்வு முடிவுகளை அறிவிக்கிறேன். Today I am going to announce your exam results. அனைவரும் கவனமாக கேளுங்கள். All of you listen carefully. பயப்பட வேண்டாம், இது வெறும் முடிவுதான். Don't get nervous, it's just a result. சில மாணவர்கள் மிகவும் நன்றாக செய்துள்ளனர். Some of you have done really well. சில மாணவர்கள் மேலும் முயற்சி செய்ய வேண்டும். Few students need to work harder. ஒவ்வொருவரின் பெயரையும் முறையே அழைக்கிறேன். I will call your names one by one. உங்கள் பெயரை அழைத்தவுடன் முன் வாருங்கள். Come forward when I call your name.
உங்கள் பதில் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு அமருங்கள். டேக் யுவர் ஆன்சர் பேப்பர் அண்ட் சிட் டவுன். உங்கள் மதிப்பெண் டேஷிலிருந்து டேஷ். யுவர் மார்க் இஸ் டேஷ் அவுட் ஆஃப் டேஷ். மிகவும் நன்று, இதையே தொடருங்கள். வெல் டன், கீப் இட் அப். அடுத்த முறையில் மேலும் நன்றாக செய்யலாம். யூ கேன் டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம். குறைவாக மதிப்பெண் வந்தால் கவலைப்பட வேண்டாம். டோன்ட் ஃபீல் பேட் இஃப் யூ டிடன்ட் கெட் குட் மார்க்ஸ். உங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். கடின உழைப்பு வெற்றியை தரும். ஹார்ட் ஒர்க் பிரிங்ஸ் சக்சஸ். உங்கள் படிப்பில் ஒழுங்காக இருங்கள். பி ரெகுலர் இன் யுவர் ஸ்டடீஸ். அடுத்த முறையில் அனைவரிடமிருந்தும் முன்னேற்றம் எதிர்பார்க்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஐ வாண்ட் டு see improvement from everyone. உங்கள் பெற்றோரிடம் பதில் பத்திரத்தை காட்டுங்கள். ஷோ யுவர் ஆன்சர் ஷீட் டு யுவர் பேரண்ட்ஸ். மேலும் பயிற்சி செய்து முன்னேறுங்கள். பிராக்டிஸ் மோர் டு இம்ப்ரூவ். கடின உழைப்பால் நீங்கள் அனைவரும் நன்றாக செய்யலாம். யூ ஆல் கேன் டூ வெல் வித் ஹார்ட் ஒர்க். விளையாட்டு நேரம் ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். இப்போது விளையாட்டு நேரம். இட்ஸ் ப்ளே டைம் நவ். நாம் விளையாட்டு மைதானத்துக்கு செல்லலாம். லெட்ஸ் கோ டு த பிளே கிரவுண்ட். வரிசையாக நடந்து செல்லுங்கள். வாக் இன் எ லைன். நடைபாதையில் ஓடாதீர்கள். டோன்ட் ரன் ஆன் த காரிடார். உங்கள் குழுவுடன் இருங்கள். ஸ்டே வித் யுவர் குரூப். கவனமாக விளையாடுங்கள். பிளே கேர்ஃபுல்லி. பிறரை தள்ளாதீர்கள். டோன்ட் புஷ் அதர்ஸ். விளையாட்டு விதிகளை பின்பற்றுங்கள். ஃபாலோ த கேம் ரூல்ஸ். முறைப்படி விளையாடுங்கள். டேக் டர்ன்ஸ் டு பிளே. பிறருடன் சண்டையிடாதீர்கள். டோன்ட் ஃபைட் வித் அதர்ஸ். நண்பர்கள் கீழே விழுந்தால் உதவுங்கள். ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் தே ஃபால். போட்டி நடுவர் ஆசிரியருக்கு மரியாதை கொடுங்கள். ரெஸ்பெக்ட் த ரெஃபரி டீச்சர். விசில் சத்தம் கேட்டதும் விளையாட்டை நிறுத்துங்கள். ஸ்டாப் பிளேயிங் இஃப் த விசில் ப்ளோஸ். கல் அல்லது மணலை வீசாதீர்கள். டோன்ட் த்ரோ ஸ்டோன்ஸ் ஆர் சாண்ட். காயம் ஏற்பட்டால் ஆசிரியரிடம் தெரிவிக்கவும். இஃப் யூ கெட் ஹர்ட் இன்ஃபார்ம் த டீச்சர். விளையாட்டு நேரம் முடிந்தது. வகுப்புக்கு திரும்புங்கள். பிளே டைம் இஸ் ஓவர். கம் பேக் டு கிளாஸ். விளையாடிய பிறகு தண்ணீர் குடிக்கவும். ட்ரிங்க் வாட்டர் ஆஃப்டர் பிளேயிங்.
உங்கள் கையும் முகமும் கழுவுங்கள். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபேஸ். அடுத்த வகுப்புக்காக தயாராகுங்கள். Get ready for the next class. ஒன்றாக விளையாடுங்கள். Play together. பொம்மை அல்லது பந்துக்காக சண்டையிடாதீர்கள். Don't fight for toys or balls. விளையாட்டுக்கு பிறகு வரிசையாக நின்று கொள்ளுங்கள். Line up after the game. நல்ல விளையாட்டை பண்பாட்டை காட்டுங்கள். Be a good sport. பெற்றோர் சந்திப்பு ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். காலை வணக்கம், உள்ளே வாருங்கள். குட் மார்னிங், ப்ளீஸ் கம் இன். தயவு செய்து அமருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். உங்கள் பிள்ளையின் முன்னேற்றத்தை பற்றி பேசவே இந்த சந்திப்பு. This meeting is to discuss your children's progress. இந்த சந்திப்புக்கு வந்ததற்கு நன்றி. Thank you for attending the meeting. உங்கள் பிள்ளை படிப்பில் நன்றாக செய்கிறார். Your child is doing well in studies. உங்கள் பிள்ளை படிப்பில் மேலும் முன்னேற்றம் தேவை. Your child needs to improve in studies. அவர் வாசிப்பிலும் எழுதுவதிலும் நன்றாக இருக்கிறார். She is good in reading and writing. அவர் வீட்டு பாடத்தில் மேலும் கவனம் செலுத்த வேண்டும். She must focus more on homework. உங்கள் பிள்ளை வகுப்பில் மிகவும் செயல்பாட்டானவர். Your child is very active in the classroom. வகுப்பின் போது அவர் பேசுவதை குறைக்க வேண்டும். She must reduce talking during class. உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு வழிகாட்டுங்கள். Please guide your child at home. உங்கள் பிள்ளை தினமும் வீட்டு பாடத்தை முடிக்கிறார் என உறுதி செய்யுங்கள். Make sure your child completes homework daily. உங்கள் பிள்ளைகளை ஆங்கிலத்தில் பேச ஊக்குவிக்கவும். Please encourage your child to speak in English. உங்கள் பிள்ளையின் நோட்டுகளை அடிக்கடி சரிபார்க்கவும். Keep checking your child's notebook. தயவு செய்து அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுங்கள். Kindly attend all meetings. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். Feel free to ask any doubts. நாம் சேர்ந்து உங்கள் பிள்ளை முன்னேற்றம் பெற உதவலாம். Together we can help your child improve. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. Thank you for your support. மாணவர் தொடர்பாக பிற விவகாரங்கள் ஜெனரல் ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். இந்த மாணவன் மிகவும் குட் படிக்கிறவன். This student is very obedient. இவர் பள்ளிக்கு முற்றிலும் ஒழுங்காக வருவதில்லை. He is very irregular to school. இவர் நேரத்திற்கு சரியாக வருகிறார். He is very punctual. இந்த மாணவருக்கு சிறப்பு கவனம் தேவை. This student needs special attention.
இவர் படிப்பில் பலவீனமாக உள்ளார். He is weak in studies. மாணவர் மெதுவாக முன்னேற்றம் காண்கிறார். The student is improving gradually. இவர் வகுப்பில் மிகவும் உதவிகரமாக இருக்கிறார். He is very helpful in the classroom. அவரது நடத்தை திருத்தப்பட வேண்டும். His behavior needs to be corrected. இவர் அடிக்கடி வகுப்பை பாதிக்கிறார். He often disturbs the class. பெற்றோரை ஆலோசனைக்காக அழைக்க வேண்டும். The parents should be called for a discussion. தலைமை ஆசிரியர்களுடன் பேசும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். நான் ஒரு மாணவரை பற்றி பேச விரும்புகிறேன். I would like to discuss about a student. இந்த மாணவர் வீட்டுப்பாடத்தை ஒழுங்காக செய்யவில்லை. The student is not doing homework regularly. இவர் வகுப்பில் கவனம் செலுத்தவில்லை. He is not attentive in class. நான் பெற்றோருக்கு ஏற்கனவே தகவல் தெரிவித்துள்ளேன். I have informed the parents already. மாணவருக்கு வழிகாட்டல் தேவையாக உள்ளது. The student requires counseling. அவரது கல்வி முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக உள்ளது. His academic performance is very good. இந்த மாணவரை பற்றிய உங்கள் ஆலோசனை தேவை. We need your advice regarding this student. இந்த மாணவரிடம் ஒழுக்க குறைபாடு உள்ளது. There is a discipline issue with this student. மாணவர் பாராட்ட தகுதியுடையவர். The student deserves appreciation. விடுமுறை அறிவிக்கும் போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். கவனமாக கேளுங்கள் மாணவர்களே, முக்கியமான அறிவிப்பு உள்ளது. Attention students, I have an important announcement. பள்ளி நாளை மூடப்பட்டிருக்கும். The school will remain closed tomorrow. திருநாள் நிகழ்ச்சி காலநிலை காரணமாக நாளை விடுமுறை. Tomorrow is holiday due to festival event weather. பள்ளி தேதி அன்று மீண்டும் திறக்கப்படும். The school will reopen on mention the date. உங்கள் விடுமுறையை சந்தோஷமாக கழிக்கவும் பாதுகாப்பாக இருங்கள். Enjoy your holiday and stay safe. விடுமுறை காலத்தில் உங்கள் வீட்டு பாடத்தை முடிக்கவும். Complete your homework during the holiday. நீங்கள் செல்லும் முன் விடுமுறை வீட்டு பாடம் வழங்கப்படும். Holiday homework will be given before you leave. திட்டமிட்ட வேலையில் மாற்றம் இருந்தால் பின்னல் தகவல் தெரிவிக்கப்படும். Any changes in schedule will be informed later. நாளை தீபாவளி தினத்திற்காக விடுமுறை. Tomorrow is a holiday for Diwali. கடும் மழையால் பள்ளி மூடப்பட்டிருக்கும். School will be closed due to heavy rain. உள்ளூர் திருவிழா காரணமாக நமக்கு விடுமுறை. We have a holiday on account of a local festival. வேலை நிறுத்த காரணமாக அன்று வகுப்புகள் இருக்காது. There will be no classes on due to strike.
மாணவர்கள் வகுப்பறை விட்டு வெளியே செல்லும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். வகுப்பிலிருந்து வெளியே செல்ல வேண்டிய நேரம் இது. இட்ஸ் டைம் டு லீவ் த கிளாஸ் ரூம். அமைதியாக எழுந்து நின்று கொள்ளுங்கள். ஸ்டாண்ட் அப் குவைட்லி. உங்கள் மேசை மற்றும் நாற்காலிகளை ஒழுங்காக வைத்து விடுங்கள். அரேஞ்ச் யுவர் டெஸ்க்ஸ் அண்ட் சேர்ஸ் ப்ராப்பர்லி. உங்கள் பொருள்களை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். செக் யுவர் பிலாங்கிங்ஸ். உங்கள் புத்தகங்கள் மற்றும் பையை மறந்து விடாதீர்கள். டோன்ட் ஃபர்கெட் யுவர் புக்ஸ் அண்ட் பேக். வகுப்பறை வரிசையாக விட்டு வெளியே செல்லுங்கள். லீவ் த கிளாஸ் ரூம் இன் எ லைன். நடங்கள், ஓடக்கூடாது. வாக், டோன்ட் ரன். வெளியே செல்லும்போது அமைதியாக இருங்கள். பி குவைட் வைல் லீவிங். வெளியே செல்லும் முன் விசிறி மற்றும் விளக்குகளை அணைக்கவும். ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன் அண்ட் லைட்ஸ் பிஃபோர் லீவிங். நீங்கள் வெளியே செல்லும் முன் வகுப்பறை சுத்தமாக வைத்திருக்கவும். கீப் த கிளாஸ் ரூம் நீட் பிஃபோர் யூ லீவ். தரையில் எந்த குப்பையும் விட்டுவிடக்கூடாது. டோன்ட் லீவ் எனி வேஸ்ட் ஆன் த ஃப்ளோர். நன்றி, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். Thank you. See you in the next class. உங்கள் பொருள்களை எடுத்துக் கொள்ளுங்கள். Collect your things. அமைதியாக வெளியே செல்லுங்கள். Exit quietly. பள்ளி முடிந்து செல்லும்போது ஆசிரியர் பயன்படுத்தும் வாக்கியங்கள். இன்று பள்ளி முடிந்தது. The school is over for today. வீட்டிற்கு செல்ல தயாராகுங்கள். Get ready to go home. உங்கள் பைகளை நன்றாக அமைத்துக் கொள்ளுங்கள். Pack your bags properly. உங்கள் புத்தகங்கள் அனைத்தையும் எடுத்திருக்கிறீர்களா என்பதை சரிபார்க்கவும். Check if you have taken all your books. எதையும் பள்ளியில் விட்டுவிடாதீர்கள். Don't leave anything behind. வெளியே செல்ல வரிசையாக நின்று கொள்ளுங்கள். Stand in a line to leave. அமைதியாக நடங்கள். ஓடக்கூடாது. Walk quietly, don't run. வெளியே செல்லும் முன் உங்கள் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். Say thank you to your teachers before you leave. பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்லுங்கள். Have a safe journey home. நாளை அனைவரையும் சந்திக்கிறேன். See you all tomorrow. தாமதமாக இருந்தால் பெற்றோருக்கு தகவல் சொல்லுங்கள். Inform your parents if you are getting late. அனுமதி இல்லாமல் பள்ளிக்கு சுவற்றை வெளியே செல்லக்கூடாது. Don't go out of school without permission. உங்கள் பேருந்தை நிறுத்துமிடத்தில் காத்திருக்கவும். Wait for your bus in the bus bay. சாலையை கடக்கும்போது கவனமாக இருங்கள். Be careful while crossing the road. பள்ளி நேரம் முடிந்த பிறகு
பள்ளி விதிகளை பின்பற்றுங்கள். Follow the school rules even after school hours. Thank you for watching.